இவ்வுலகிற்கு பிறந்த நாளிலிருந்தே தேவனுடைய வாக்கு தத்தத்தை தன் வாழ்வில் சுமந்த மனிதன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அற்புதமாக பிறந்த வாக்கு தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கு இப்போது இரவையும் பகலையும் தெளிவாக வேறுபடுத்த முடியாத அளவிற்கு முதிர்ந்திருந்தான். ஆதியாகமம் 27. தன்னுடைய காலம் நெருங்கிவிட்டதை ஈசாக்கு அறிந்திருந்தான். அதனால் அவன் தனது மூத்த குமாரனாகிய ஏசாவை, என் மகனே, உன் ஆயுதங்களாகிய வில்லையும் அம்புர துணையையும் எடுத்துக்கொண்டு வெளிக்கு சென்று எனக்காக வேட்டையாடி நான் விரும்புகிற ருசியான உணவை ஆயத்தம் பண்ணி எனக்கு கொண்டு வா. நான் மரிப்பதற்கு முன்பாக என் ஆத்துமா உன்னை ஆசிர்வதிக்கும்படி அதை நான் புசிப்பேன் என்றார். ஏசா பதிலளித்தான், அப்படியே செய்வேன் என் தந்தையே, உடனே சென்று நீங்கள் விரும்பும் வேட்டையை கொண்டு வருகிறேன். ஆனால் அந்த உரையாடலை வேறு ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவள் ரெபெக்காள், ஈசாக்கின் மனைவியும் இரட்டை மகன்களின் தாயுமான அவள். அவர்கள் பிறப்பதற்கு முன்பே கர்த்தர் கூறியிருந்த வாக்கை நினைவில் வைத்திருந்தாள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் உடனே செயல்பட தொடங்கினாள். யாக்கோப்பை அழைத்து, என் மகனே, நான் சொல்வதை கவனமாக கேட்டு அப்படியே செய். மந்தையிலிருந்து நல்ல 2 வெள்ளை ஆட்டுக்குட்டிகளை என்னிடத்தில் கொண்டு வா. உன் தகப்பன் விரும்புகிறபடி நான் ருசியான உணவை ஆயத்தம் பண்ணுவேன். அதை நீ உன் தகப்பனிடத்தில் கொண்டு செல். அவர் மரிப்பதற்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிப்பார் என்றாள். ஆனால் யாக்கோப்பு தயங்கினான். என் சகோதரன் ஏசா மயிருள்ள மனிதன், நான் வலுவழுப்பான தோளுள்ளவன். என் தகப்பன் என்னை தொட்டு பார்த்தால் நான் அவரை வஞ்சிக்கிறவனாக தோன்றுவேன். அப்போது ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தையே என்மேல் வரவழைத்துக் கொள்வேன். ரெபெக்காள் அவனை நோக்கி, என் மகனே, அந்த சாபம் என்மேல் வரட்டும். நீர் நான் சொல்வதை மட்டும் செய்து போ என்றாள். அவள் வெள்ளாட்டை தோலை யாக்கோப்பின் வலுவழுப்பான கைகளிலும் கழுத்திலும் கட்டி ஏசாவின் உடைகளை அவனுக்கு போட்டாள். தான் ஆயத்தம் பண்ணிய உணவையும் கையிலே கொடுத்து அனுப்பினாள். அவ்வாறு தாயின் திட்டத்தையும் அவள் உருவாக்கிய பொய்யையும் சுமந்தபடி இளைய மகனாகிய யாக்கோப்பு தன் தகப்பனின் கூடாரத்தை நோக்கி நடந்து சென்றான். ஒவ்வொரு அடியும் ஒரு தீர்மானம். என் தகப்பனே, ஆம் என் மகனே, நீ யார்? நான் உங்கள் மூத்த குமாரனாகிய ஏசா. நீங்கள் சொன்னபடியே செய்து வந்திருக்கிறேன். எழுந்திருந்து நான் கொண்டு வந்து வேட்டையை புசியுங்கள். ஈசாக்கு ஆச்சரியத்துடன் கேட்டான், என் மகனே, இவ்வளவு விரைவாக எப்படி வேட்டையாடி கொண்டு வந்தாய்? யாக்கோப்பு பதிலளித்தான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு கிடைக்க செய்தார். என் மகனே, அருகில் வா. உன்னை தொட்டு பார்த்து நீ உண்மையாகவே என் மகனாகிய ஏசாதானா இல்லையா என்று அறிந்து கொள்வேன். யாக்கோப்பு அருகில் சென்றான். ஈசாக்கு அவனை தொட்டு, சத்தம் யாக்கோப்பின் சத்தம், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றான். பின்னும் கேட்டான், நீ உண்மையாகவே என் மகனாகிய ஏசாதானா? அவன், நானே என்றான். அப்போது ஈசாக்கு, என் மகனே, நீ கொண்டு வந்த வேட்டையை எனக்கு கொண்டு வா. அதை நான் புசித்த பின்பு என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும் என்றான். யாக்கோப்பு உணவை பரிமாறினான். ஈசாக்கு உண்டு அவனை ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்ட அந்த கணமே அது நிறைவேறிவிட்டது. ஏனெனில் தேவனுடைய உடன்படிக்கையின் உலகில் விசுவாசத்தோடு உச்சரிக்கப்படும் வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை நிலைநிறுத்தப்பட்ட நிஜங்களாகிவிடுகின்றன. யாக்கோப்பு வெளியேறிய சில நொடிகளிலேயே ஏசா தனது வேட்டையுடன் கூடாரத்திற்குள் வந்தான். அவன் உணவை தன் தகப்பனுக்கு முன் வைத்து, என் தகப்பனே, எழுந்திரு. நான் கொண்டு வந்த வேட்டையை புசியுங்கள், பின்னர் என்னை ஆசீர்வதியுங்கள் என்றான். ஈசாக்கு அதிர்ச்சி அடைந்து, நீர் யார் என்று கேட்டான். நான் உங்களுக்கு மூத்த குமாரனாகிய ஏசா. அப்போது ஈசாக்கு நடுங்கி போய், அப்படியானால் வேட்டையாடி உணவை கொண்டு வந்தவன் யார்? நீ வருவதற்கு முன்பே நான் அதை புசித்து அவனை ஆசீர்வதித்தேன். ஆம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருப்பான் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஏசாவின் இதயம் நொறுங்கியது. அவன் உரத்த சத்தமிட்டு அழுதான்.
என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியுங்கள். தன் தகப்பனின் பாதத்தில் விழுந்து கதறி அழுதான். அப்போது ஈசாக்கு ஏசாவை நோக்கி, உன் சகோதரன் வஞ்சகமாக வந்து உனக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அந்த இரவு ரெபெக்காள் தனியாக நின்றாள். தான் காத்து கொள்ள நினைத்த மகன் இப்போது உயிரை காப்பாற்ற ஓடி செல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டதை அவள் அறிந்திருந்தாள். இந்த நிகழ்வை நாம் அவசரமாக கடந்து செல்லக்கூடாது. ஏனெனில் இந்த வரலாற்றில் குற்றமற்ற மனித வீரன் யாரும் இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய பலவீனங்களுடனும் தவறுகளுடனும் நிற்கிறார்கள். ஆனாலும் இவை எல்லாவற்றின் நடுவிலும் தேவனுடைய திட்டம் தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டே இருந்தது. தேவனுடைய வார்த்தை மனிதரின் பரிபூரணத்தை சார்ந்ததல்ல, அவருடைய உண்மைத்தன்மையை சார்ந்தது. இதுவே சுவிசேஷத்தின் வேறாகவும் உள்ளது. சிக்கல்களால் நிறைந்த கூடாரங்களிலும் உடைந்த உறவுகளை கொண்ட குடும்பங்களிலும் தேவன் தமது இரட்சிப்பின் வரலாற்றை எழுதத் தொடங்கினார். பின்னர் இயேசு கிறிஸ்து போதித்தார், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். நமக்கு மிகவும் தேவையான ஆசீர்வாதம் திருடி கொள்ளக்கூடியதோ சம்பாதிக்கக்கூடியதோ சூழ்ச்சியால் பெற்றுக்கொள்ளக்கூடியதோ அல்ல. பிதாவை நம்புங்கள், அவரிடத்தில் வருகிற அனைவருக்கும் அவர் தாராளமாக அளிக்கிறார். கானான் தேசத்தில் ஒரு தந்தையின் ஆசீர்வாதம் ஒரு மகனை அவன் வாழ்நாளிலேயே மாற்றப்போகும் பயணத்திற்கு அனுப்பியது. ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து மீண்டும் ஆசீர்வதித்து அவனுக்கு கட்டளையிட்டான், நீ கானானிய ஸ்திரீகளில் ஒருத்தியையும் விவாகம் செய்யாதே. உடனே பதான் அராமுக்கு போய் உன் தாயின் தகப்பனாகிய பெத்துவேலின் வீட்டிற்கு செல். அங்கே உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளில் ஒருத்தியை உனக்கு பெண்ணாக எடுத்துக்கொள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுகவும் பெருகவும் செய்து அநேக ஜனங்களாக வளர பண்ணுவாராக. அந்த வார்த்தைகளோடு ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பி வைத்தான். அது வெறும் மனைவியை தேடும் ஒரு பயணம் மட்டுமல்ல, ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் பாரத்தையும் வாக்குத்தத்தத்தையும் சுமந்தபடியே யாக்கோப்பு அந்த பயணத்தை தொடங்கினான். இதற்கிடையில் முதற் பேரான உரிமையையும் ஆசீர்வாதத்தையும் இழந்த ஏசா அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்து பதான் அராமுக்கு அனுப்பியதையும் கானானிய பெண்களை விவாகம் செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டதையும் அவன் கண்டான். தான் மணந்த கானானிய பெண்கள் தன் தகப்பனுக்கும் தாயாருக்கும் மனவேதனையாக இருந்ததையும் அவன் உணர்ந்தான். அதனால் ஏசா இஸ்மவேலிடத்திற்கு சென்று நெபாயோத்தின் சகோதரியுமான மகாலாத்தையும் தனது மனைவியாக கொண்டான். ஒருவேளை இதன் மூலம் தன் தகப்பனின் தயவை மீண்டும் பெறலாம் என்று அவன் எண்ணியிருக்கலாம். யாக்கோப்பு பேர்செபாவை விட்டு புறப்பட்டு தனியாக ஆரானை நோக்கி பயணமானான். அவனை சுற்றி விருந்திருந்த நிலம் அமைதியாக இருந்தது. சூரியன் மறைந்தபோது ஒரு இடத்தை அடைந்து அங்கேயே இரவை கழிக்க தீர்மானித்தான். அந்த இடத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வைத்து படுத்துறங்கினான். அங்கே அவன் ஒரு கனவு கண்டான். பூமியில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ஏணியின் நுனி பரலோகத்தை எட்டியிருந்தது. அதன் மேல் தேவனுடைய தூதர்கள் ஏறியும் இறங்கியும் கொண்டிருந்தார்கள். அந்த ஏணியின் மேல் கர்த்தர் நின்று அவனை நோக்கி உரைத்தார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகும். பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உன்னாலும் உன் சந்ததியினாலும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஈசாக்கிற்கு மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குத்தத்தம் இப்போது யாக்கோப்புக்கே தனிப்பட்ட முறையில் வல்லமையோடு அறிவிக்கப்பட்டது. யாக்கோப்பு தன் நித்திரையிலிருந்து விழித்தெழுந்தான். ஆச்சரியமும் பயபக்தியும் அவனை ஆட்கொண்டன. அப்போது அவன், நிச்சயமாக கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாமல் இருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமானது! இது தேவனுடைய ஆலயமே அல்லாமல் வேறொன்றும் அல்ல, இதுவே பரலோகத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோப்பு எழுந்து தலையணையாக வைத்திருந்த கல்லை எடுத்து அதை ஒரு தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை ஊற்றினான். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதன் பொருள் தேவனுடைய வீடு. அங்கே ஓடிப்போன ஒரு மனிதன்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக மாற்றப்பட்டான். அங்கே தேவனுடைய உடன்படிக்கை யாக்கோப்பின் வாழ்க்கையின் வழியாக முன்னேறியது. ஒரு நாள் அவனுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்படவிருந்தது. பல நூற்றாண்டுகள் பிறகு இயேசு கிறிஸ்து இந்த காட்சியை மீண்டும் நினைவுபடுத்தினார். நத்தான் வேலை நோக்கி அவர் கூறினார், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் பரலோகம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரன் மேல் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். யாக்கோப்பு வனாந்தரத்தில் கண்ட அந்த ஏணி வெறும் ஒரு கனவு மட்டுமல்ல, அது கிறிஸ்துவின் முன்னடையாளமாக இருந்தது. பரிசுத்தமான தேவனுக்கும் பாவமுள்ள மனிதனுக்கும் இடையே இருக்கும் ஒரே உண்மையான பாலம் அவரே. பரலோகத்தையும் பூமியையும் என்றென்றும் இணைத்த ஒரே வழியும் அவரே. யாக்கோப்பின் பயணத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் அளித்தது போல, அந்த வாக்குத்தத்தத்தின் முழுமையான நிறைவேறுதலாக இன்று இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற அனைவரிடமும் நிற்கிறார். அவர் கூறுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யாக்கோப்பு தன் பயணத்தை தொடர்ந்து கிழக்கு திசையை நோக்கி சென்றான். பெத்தேலில் தேவன் தன்னோடு பேசியதையும் பரலோகம் தனக்காக திறக்கப்பட்டதையும் நினைத்தபடி அவன் இருதயம் நம்பிக்கையால் நிறைந்திருந்தது. அவன் கீழ் தேசத்தாரின் நாட்டை அடைந்தான். அங்கே வயல்வெளியில் ஒரு கிணற்றை கண்டான். அதன் அருகில் 3 மந்தை ஆடுகள் படுத்திருந்தன. ஏனெனில் அந்த கிணற்றிலிருந்துதான் அவற்றிற்கு தண்ணீர் காட்டுவார்கள். கிணற்றின் வாயின் மேல் ஒரு பெரிய கல் இருந்தது. எல்லா மேய்ப்பர்களும் ஒன்று கூடிய பிறகே அந்த கல்லை உருட்டி அகற்றி மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டி மீண்டும் அந்த கல்லை அதன் இடத்திலே வைத்து விடுவார்கள். யாக்கோப்பு அவர்களிடம், சகோதரரே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் ஆரானிலிருந்து வருகிறோம் என்றார்கள். அவன், நாக்கோரின் பேரனாகிய லாபானை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அவர்கள் தெரியும் என்றார்கள். யாக்கோப்பு, அவர் நலமாயிருக்கிறாரா என்று விசாரித்தான். அவர்கள், நலமாயிருக்கிறார், இதோ அவருடைய மகளாகிய ராக்கேல் ஆடுகளோடு வருகிறார். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு ராக்கேல் அங்கே வந்தாள். ஏனெனில் அவளே அந்த மந்தையை மேய்த்து கொண்டிருந்தாள். யாக்கோப்பு தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் மகளாகிய ராக்கேலையும் லாபானின் மந்தையையும் கண்டவுடனே கிணற்றின் வாயில் இருந்த கல்லை தனியாக உருட்டி அகற்றி லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவன் அவளிடம், நான் உன் தகப்பனுக்கு உறவினன், நான் ரெபெக்காளின் மகன் என்றான். உடனே ராக்கேல் ஓடிப்போய் தன் தகப்பனிடம் இந்த செய்தியை அறிவித்தாள். தன் சகோதரியான ரெபெக்காளின் மகனாகிய யாக்கோப்பு வந்திருக்கிறான் என்று லாபான் கேள்விப்பட்டவுடன் அவனை எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி முத்தமிட்டு தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். யாக்கோபு நடந்த அனைத்தையும் லாபானுக்கு சொல்லி காட்டினான். அப்போது லாபான், நிச்சயமாக நீ என் எலும்பும் என் மாமிசமாயிருக்கிறார் என்றான். யாக்கோபு 1 மாத காலம் அவனோடு தங்கியிருந்தான். அந்த 1 மாதம் முடிந்த பின் லாபான் யாக்கோப்பை நோக்கி, நீ என் உறவினராய் இருக்கிறதினால் கூலி இல்லாமல் எனக்கு வேலை செய்ய வேண்டுமா? உனக்கு கொடுக்க வேண்டிய கூலி என்னவென்று சொல் என்றான். யாக்கோப்பு லாபானை நோக்கி, உம்முடைய இளைய மகளாகிய ராக்கேலுக்காக நான் 7 ஆண்டுகள் உமக்கு வேலை செய்வேன் என்றான். லாபான், அவளை வேறு ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கே கொடுப்பது நல்லது, என்னோடு தங்கியிரு என்றான். அவ்வாறு யாக்கோப்பு ராக்கேலுக்காக 7 ஆண்டுகள் வேலை செய்தான். ஆனால் அவள் மேல் கொண்டிருந்த அன்பினால் அந்த 7 ஆண்டுகள் அவனுக்கு சில நாட்களைப் போலவே தோன்றின. அன்பும் பொறுமையும் சேர்ந்த அந்த 7 ஆண்டுகள் அவனுக்கு பாரமாக இல்லாமல் கடந்து போயின. 7 ஆண்டுகள் முடிந்த பின் யாக்கோப்பு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறின, என் மனைவியை எனக்கு கொடுங்கள், நான் அவளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றான். அப்போது லாபான் அந்த இடத்து மனிதர்களை எல்லாம் கூட்டி ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினான். ஆனால் மாலை நேரத்தில் லாபான் தன் மூத்த மகளாகிய லேயாளை யாக்கோப்பிடத்தில் கொண்டு வந்தான். யாக்கோப்பு அவளோடு சேர்ந்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலை விடிந்தபோது இதோ அது லேயாள். ஒரு காலத்தில் தன் பார்வையற்ற தகப்பனை வஞ்சித்த யாக்கோப்பு
இப்போது இரவின் இருளில் தானே வஞ்சிக்கப்பட்டிருந்தான். அவன் லாபானை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? நான் ராக்கேலுக்காகத்தானே உமக்கு வேலை செய்தேன். ஏன் என்னை ஏமாற்றினீர் என்று கேட்டான். லாபான் பதிலளித்தான், எங்கள் நாட்டில் மூத்தவளை விட இளையவளை முதலில் திருமணம் செய்து கொடுப்பது வழக்கமல்ல. இவளுடைய திருமண வாரத்தை முடித்துவிடு. பிறகு இன்னும் 7 ஆண்டுகள் எனக்கு வேலை செய்தால் ராக்கேலையும் உனக்கு கொடுப்பேன். யாக்கோப்பு அவ்வாறே லேயாளின் திருமண வாரத்தை நிறைவேற்றினான். பின்பு லாபான் தன் மகளாகிய ராக்கேலையும் அவனுக்கு கொடுத்தான். மேலும் தன் வேலைக்காரியாகிய பில்காலை ராக்கேலுக்கு பணிப்பெண்ணாக கொடுத்தான். யாக்கோப்பு ராக்கேலோடும் சேர்ந்தான். அவன் லேயாளை விட ராக்கேலை அதிகமாக நேசித்தான். அதன் பிறகு மேலும் 7 ஆண்டுகள் லாபானுக்கு வேலை செய்தான். இவ்வாறு அந்நிய தேசத்தில் ஒரு குடும்பத்தை அமைப்பதற்காக 14 ஆண்டுகள் உழைத்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை மறந்துவிடவில்லை. கர்த்தர் லேயால் புறக்கணிக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். ஆகையால் அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார். ஆனால் ராக்கேல் மலடியாய் இருந்தாள். மனிதர்கள் மதிக்காதவளை தேவன் கருணையோடு நோக்கினார். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ரூபேன் என்று பெயரிட்டு, கர்த்தர் என் துயரத்தை பார்த்தார், இனி என் புருஷன் என்னை நேசிப்பான் என்றாள். மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். நான் வெறுக்கப்படுகிறேன் என்று கர்த்தர் கேட்டார், அதனால் இந்த மகனையும் எனக்கு கொடுத்தார் என்றாள். 3வது முறையாக கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். இப்போது என் புருஷன் என்னோடு இணைந்திருப்பான், அவனுக்கு 3 குமாரனை பெற்றேன் என்றாள். மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்போது அவள், இந்த முறை நான் கர்த்தரை துதிப்பேன் என்றாள். அதனால் அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அதன் பிறகு சில காலம் அவளுக்கு பிள்ளை பேறு உண்டாகவில்லை. 4 குமாரர்கள், துன்பத்தின் நடுவில் பிறந்த 4 பேர்கள். ரூபேன், தேவன் என் துயரத்தை பார்த்தார். சிமியோன், தேவன் என் கூக்குரலை கேட்டார். லேவி, இப்போது என் புருஷன் என்னோடு இணைந்திருப்பான் என்ற நம்பிக்கை. யூதா, இந்த முறை நான் கர்த்தரை துதிப்பேன். இறுதியாக லேயாளின் துதி தன் புருஷனை நோக்கியதல்ல, அது கர்த்தரை நோக்கி திரும்பியது. ஆனாலும் அந்த எல்லா வேதனைகளின் நடுவிலும் தேவன் செயல்பட்டு கொண்டே இருந்தார். நேசிக்கப்படாத ஒரு மனைவியின் கண்ணீரிலும் துக்கத்தின் மத்தியில் பிறந்த அந்த மகன்களின் பெயர்களிலும் கர்த்தர் ஒரு ஜனத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். லேயாளின் மகனாகிய யூதாவின் வம்சத்திலிருந்தே உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கவிருந்தார். அவரே யூதா கோத்திரத்தின் சிங்கம். மனிதர்கள் புறக்கணித்தவர்களையும் உலகம் மறந்து போனவர்களையும் கொண்டு தேவன் தமது மகத்தான திட்டங்களை நிறைவேற்றுவது ஆதி காலம் முதல் அவருடைய வழியாக இருந்தது. எப்படியோ எந்த மனிதனும் லேயாளை கவனிக்காத போது தேவன் அவளை கண்டாரோ, அப்படியே இயேசு கிறிஸ்துவும் உடைந்த இதயமுள்ளவர்களுக்காகவும் அவமதிக்கப்பட்டவர்களுக்காகவும் வந்தார். அவர் அறிவித்தார், பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதுவே தேவனுடைய கிருபையின் அதிசயம். மனிதன் மதிக்காத இடத்தில் தேவன் தமது இரட்சிப்பின் வரலாற்றை எழுதுகிறார்.